அண்ணே, நீ பேசுறது உனக்கே ஓவரா தெரியல. உலகத்துல எந்த புள்ளையும் தான் அம்மாவை இப்படி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்கண்ணே. நீ இப்படி பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சிந்து தானே? இங்க பாரு, எல்லாத்துக்கும் அந்த சிந்து தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காத. சரி எது தப்பு எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நீ இப்போ பெரியம்மா கிட்ட போய் அம்மாக்காக பேச போறியா இல்லையா? என்னால பேச முடியாது ஐஷு. பெரியம்மா ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாத்தக்கூடிய சக்தி யாருக்குமே இல்ல. பெரியம்மா பத்தி தெரிஞ்சே அம்மா இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான தண்டனை அம்மா அனுபவிச்சே தீரணும். என்ன விட்டுரு. இந்த விஷயத்துல என்னால அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அண்ணே, என்னடி உன் அண்ணன் என்ன சொல்லிட்டு போறான்? அண்ணன் உன் வயித்துலதான் பிறந்துச்சான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம பேசிட்டு போகுது. சிந்து கொண்டு வந்த கோவில் நகைய எசக்கி மாமாவை வச்சு எடுக்க சொன்னது தப்புதான். அதுக்கு அன்னபூர்ணி பெரியம்மா கொடுத்த தண்டனை ரொம்ப சரின்னு சொல்லுதுமா. அவன் அப்படியா சொன்னா? ஆமாமா, பெரியம்மா கொடுக்கிற தண்டனையை அனுபவிச்சாதான் அம்மாக்கு புத்தி வரும்னு ரொம்ப திமிரா பேசிட்டு போதுமா. அண்ணனுக்கு ஏமா உன் மேல பாசமே இல்லாம போச்சு? அவனுக்கு பாசம் எல்லாம் என் மேல நிறைய இருந்துச்சுதான். அவனை என்னைக்கு அந்த அன்னபூர்ணி வளர்க்க ஆரம்பிச்சாலோ அப்பவே அவன் என்ன மறக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த அன்னபூர்ணி தான் அவனுக்கு அம்மா. அவதான் அவனோட சாமி. என்ன அவன் ஒரு தூசி மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான். இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இன்னும் அந்த அன்னபூர்ணி பின்னாடி சுத்துறான்னு நானும் பாக்குறேன். சிவா அண்ணன் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் சிந்துதாமா. அவளை மட்டும் இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டா போதும். கூடிய சீக்கிரம் அவளை இந்த வீட்டை விட்டு எப்படி விரட்டுறன்னு மட்டும் பாரு. ஏய் சிந்து, ஏன் கதவெல்லாம் அடைக்கிற? டாக்டரே, ஒரு முக்கியமான மேட்ரு டாக்டரே. என்னது மேட்ரா? ஆமா. ஆமாவா? டாக்டரே, உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்ப சமைச்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. கருவாட்டு குழம்பா? என்ன கருவாட்டு குழம்பு? நெத்திலி கருவாட்டு குழம்பு. வாசம் சும்மா அள்ளுது. நீ வேணா என் கையோட வாசத்தை பாரு. ஆஹா, வாசமே பிரமாதமா இருக்கே. அப்ப கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். சிந்து, ஆனா வீட்ல எல்லாருமே இருக்காங்களே, நான் எப்படி ஒரு ரூம்ல வந்து சாப்பிட முடியும்? எல்லாரும் மொட்டை மாடியில பேசிக்கிட்டு இருக்கா. பேசி முடிக்கிறதுக்குள்ள நீ நைஸா என் ரூம்க்கு வந்து சாப்பிட்டுரு. வா. என்ன யோசிக்கிற? வா. இல்ல சிந்து, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ல. யாரும் பார்க்க மாட்டாங்க டாக்டர், அதுக்குள்ள நீ சாப்பிட்டுறலாம். வா. ஐயோ வா டாக்டர். இரு இரு, வரேன் 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 வரேன். கதவை தர. அங்கே இரு.
வா வா உட்காரு, சீக்கிரம் உட்காரு உட்காரு. ஆஹா. சிந்து, வாசமே ஆள தூக்குதே. போதும் போதும் போதும், குடி. ஊத்து ஊத்து ஊத்து. போதும் போதும் போதும். எப்படி இருக்கு டாக்டர்? தாறு மாறு, சூப்பர், வேற லெவல். ஐயோ டாக்டர், ஒரு நிமிஷம் இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா தண்ணிய குடி. ஓகே ஓகே, பரவாயில்லையா? போடு போடு. ஊத்து ஊத்து. சாப்பிடு. டாக்டர், எனக்கும் ஒரு வாய் ஊட்டி விட. நீ சாப்பிடுறத பாக்கும்போது எனக்கும் நாக்குல எச்சி ஊறுது. நானே சமைச்சு நானே என் கையால சாப்பிடும்போது கிடைக்காத ருசி நீ ஊட்டி விடும்போது எனக்கு கிடைக்குது டாக்டர். உண்மையாவே நீ ஊட்டும் போதுதே அந்த சுவையே என்னால உணர முடியுது. சிந்து, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற சாதத்தையும் போடு. அந்த குழம்பு அப்படியே ஊத்து 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 ஊத்து. ஊத்து. போதும் நல்லா போதும். சாப்பிடு. உனக்கு வேணுமா? வேணாம், நீ சாப்பிடு. எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன், உனக்கு இருக்கா? எனக்கு இருக்கு டாக்டரே, சாப்பிடு. நிஜமாவே இருக்கா? எடுத்து வச்சிருக்கேன் டாக்டரே, சாப்பிடு. சிந்து, யாராவது வெளியில இருக்காங்களான்னு பாரு. ஐயோ, எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? டாக்டரே, என்ன, வீட்ல யாரும் இல்ல, போலாம்ல? போலாம், ஆனா ஆள்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அன்னபூர்ணி பெரியமனை பார்த்து இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என்ன டாக்டரே, சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு சொல்லு. ஏய், உன்கிட்ட வந்து சாப்பிட்டதே தப்பு, இதுல சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு வேற சொல்றியா? நீயே என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்கு. சரி சரி, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். எப்பா டாக்டரே, ஒரு நிமிஷம் இரு. என்ன? ஏய், என்ன பண்ற? இரு டாக்டரே, நீ கருவாட்டு குழம்பு சாப்பிட்டல, வாசம் அடிச்சா அன்னபூர்ணியத்தை கண்டுபிடிச்சிருவா. இரு, கிராம்பும் கற்கண்டும் தரேன், வாயில போட்டு நல்லா மென்னுக்கோ.
கருவாட்டு குழம்பு வாசனையே தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. இந்தா டாக்டரே. போடு. போடு. நல்லா மென்னுக்கோ டாக்டரே. கருவாட்டு குழம்பு வாசனையே அடிக்காது. பல வித்தைகளை கத்து வச்சிருக்கீங்க. பின்ன டாக்டரோட பொண்டாட்டியாச்சே, சும்மாவா? சரி சரி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். வா. ஸ்வாதி, நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்ல ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. நான் சிவா கூட சேர்ந்து சாப்பிடுறேன். சிவா எங்க இருக்கான்? போதுமா? சிவா ரூம்ல தான் ஆண்டி இருக்காரு. அவனை அப்படியே கூட்டிட்டு வந்து சாப்பிடவேமா? ஓகே ஆண்டி. சிவாக்கு 100 ஆயுசு. நீங்க சொல்லி வாய மூடல, அது போயிட்டு இருக்காரு பாருங்க. சிவா, இங்க வா. ஐயோ, பெரியம்மா பாத்துட்டாங்களே. நீ எப்படியாவது சமாளி போ. ஏய், என்ன? பெரியம்மா, வாப்பா, வந்து உட்காரு. ஸ்வாதி உனக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல பெரியம்மா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டியா? எப்போ? இன்னைக்கு டாக்டர்ஸ் மீட்டிங் இருந்துச்சா, அத முடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். என்னப்பா, முன்னாடியே சொல்லக்கூடாதா? உனக்காக ஸ்வாதி சாப்பிடாம இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கா. சுவாதி, எனக்காக நீங்க எப்போ வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன திடீர்னு மரியாதையா வாங்க போங்கன்னு சொல்ற? நீ வா போன்னு உரிமையோட சொல்லு சிவா. என்னப்பா ஸ்வாதி என்ன உனக்கு தெரியாதவளா? அவளை போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க. உன் முறை பொண்ணு தானே, உரிமையா பேசு. அதானே, சுவாதி எப்படி உங்ககிட்ட உரிமையோட நீ வா போன்னு பேசுறா, அதே மாதிரி நீயும் பேசேன்பா. சிவா, அப்புறம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். நீ நாளைக்கு தானே மெடிக்கல் கேம்புக்கு போற? ஆமா பெரியம்மா. போகும்போது ஸ்வாதியும் கூட கூட்டிட்டு போ. மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் சுவாதி எதுக்கு பெரியம்மா? அது ஏதோ கோஸ்டல் ஏரியா. பகல்ல வெப்ப காத்து அதிகமா இருக்கும், ராத்திரியில குளிர் அதிகமா இருக்கும். அந்த கிளைமேட் எல்லாம் சுவாதிக்கு ஒத்து வராது. அவ இங்கே இருக்கட்டும். 3 days தானே, மெடிக்கல் கேம்ப் முடிஞ்ச உடனே நானே வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் சிவா, நான் லண்டன்ல -டிகிரியிலும் இருந்திருக்கேன், ஹை டெம்பரேச்சர்லயும் இருந்திருக்கேன். எனக்கு எல்லா கிளைமேட்டும் ஒத்துக்கும். நீ ஒன்றும் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். தினம் ஒரே என்விரான்மெண்ட்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி வெளில வந்தோம்னா எனக்கும் சின்னதா ரிலாக்ஸிங்கா இருக்கும்ல. ஆமாப்பா, ஒரே இடத்துல இருக்க அவளுக்கும் போர் அடிக்கும்ல. ஸ்வாதியும் கூட கூட்டிட்டு போப்பா, உனக்கும் உதவியா இருக்கும்.
அவளுக்கும் போர் அடிக்காம இருக்கும்ல. ஸ்வாதி, நீ போய் உன் துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு உன்னை சிவா கண்டிப்பா கூட்டிட்டு போவான். சரியா? என்னப்பா, கூட்டிட்டு போவல்ல? ஆ, கூட்டிட்டு போறேன் பெரியம்மா. நான் கேம்புக்கு வரேன்னு சொன்னா மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்வாதியை கூட்டிட்டு போறியா? இரு, அவ எப்படி கேம்புக்கு வரான்னு நானும் பாக்குறேன். ஸ்வாதி, அதான் சிவா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான்ல, நீ உட்காந்து சாப்பிடு. சரி சிவா, நீ போய் ரெஸ்ட் ஆ, சரிங்க பெரியம்மா, நீங்க சாப்பிடுங்க. ஹாய் சிவா, குட் மார்னிங். ஹாய் சுவாதி, குட் மார்னிங். நான் ஜாகிங் போலான்னு இருக்கேன், நீ வரியா? ஜாகிங்கா? என்ன சிவா, டாக்டருக்கு படிச்சிருக்க, ஜாகிங் போக யோசிக்கிற? கம் ஆன், லெட்ஸ் கோ. அதான் ஸ்வாதி கூப்பிடுறாள்ல, போப்பா. லண்டன்ல இருக்கும்போது டெய்லி மார்னிங் ஜிம்முக்கு போயிடுவா. அவ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். இந்த காலத்துல உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே? சிவா, இந்த ஊர்ல ஜாகிங் போறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் ஸ்வாதி கூப்பிடுறாளே, அவ கூட போயிட்டு வா. ஆ, சரிங்க பெரியம்மா. போயிட்டு வாங்க. இவளுக்கு இவ்ளோ திமிர இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவா? இவள சும்மாவே விடக்கூடாது. சிவா, லண்டன்ல வாக் போறதும் இங்க வாக் போறதும் பயங்கர டிஃபரன்ஸா இருக்கு. அப்படியா? இங்க வாக் போறது தான் பெஸ்ட், அதுவும் உன் கூட. சிவா, நீ டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்க, ஹெல்த் விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இனிமே இன்னில இருந்து நீ தினமும் என் கூட வாக்கிங் வரணும், புரிஞ்சுதா? ம், போலாம்.